Hi friends, இந்த வீடியோவில் ஒரு சாம்பிள் சி ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஒரு ஃபைல் கண்டென்ட்ஸை ரீட் பண்ணி அதை கன்சோலில் பிரிண்ட் பண்ண போகுது. ஓகே, ஸோ சப்போஸ் யூசர் வந்து ஒரு ஃபைல் நேம் கொடுத்தாங்கன்னா அது அந்த ஃபைலை ரீட் பண்ணி அதனுடைய கண்டென்ட்ஸை கன்சோலில் பிரிண்ட் பண்ணும். இப்போ ப்ரோக்ராம் பார்க்கலாம். நம்மளுக்கு ஃபைல் பாயிண்டர் ஒரு வேரியபிள் இருக்குது. அதுக்கப்புறம் யூசர்கிட்டேருந்து ஃபைல் நேம் வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ஃபைலை ரீட் மோடில் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஃபைல் பாயிண்டர் கிடச்சிரும். ஸோ அதாவது அந்த ஃபைலுடைய ஒரு ஹேண்ட்லர் மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைல் ஹேண்ட்லர் நமக்கு கிடச்சிரும். சப்போஸ் ஃபைல் அங்கே இல்லைன்னா அது நல்ல இருந்துச்சுன்னா எரர் மெசேஜ் பிரிண்ட் ஆகி எக்ஸிட் ஆகிடும். சப்போஸ் அந்த ஃபைல் வேலிடாக இருந்துச்சுன்னா நமக்கு லைன் நம்பர் 20லேருந்து ப்ரொசீட் பண்ணும். ஸோ லைன் நம்பர் 22 to 23 என்ன பண்ணுறோன்னா ஃபைல் பாயிண்டர் யூஸ் பண்ணி அந்த ஃபைலில் இருக்க கண்டென்ட்ஸை ஒவ்வொரு கேரக்டராக ரீட் பண்ணுறோம் until the end of file. ஓகே, ஸோ லைன் நம்பர் 22 23 என்ன பண்ணோன்னா ஐட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு கேரக்டராக ரீட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒன்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி முடித்த பிறகு 25ல் அந்த ஃபைல் பாயிண்டரை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே, அதாவது ஃபைல் ஹேண்ட்லர் க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஆகிடுச்சு. நான் இந்த ஃபைல் நேம் கொடுத்த பிறகு இந்த ஃபைலில் இருந்து அந்த கண்டென்ட்ஸை ரீட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, நீங்களும் இந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.